வாங்கி குழந்தை எப்படி வாய்க்கலாம் பாரா சத்தியமா நீ நல்ல கதைக்கு போக மாட்டேன் காலி அத்த பையா மகனே என்று உன் மனப்பால் இன்புற்று வாழ்வாங்க பாப்பா நீ வந்து வெகு நேரம் ஆகுது யோ குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்ன ஆமா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சாச்சு நீ சென்று சாப்பாடு சாப்பிட்டு குடிசில கொண்டாந்து உறங்கி நான் அப்போ வேலை விட்டு போறேன் எனக்கு இப்போ ஒரு பஸ் எடுக்கவில்லை. அதனால் இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இப்போதே நான் காட்டுக்கு செல்ல போகிறேன். விறகு வெட்ட போகிறேன். நீங்கள் இருவரும் ஓய்வெடுங்க, நான் வரேன். மகனே வாங்க. என்னம்மா? வாங்க. கல்லில முள்ளில இவ்வளவு லோல் படக்கூடாது சொல்லிட்டு அம்மா அயல்நாடுக்கு அனுப்பி படிக்க வச்சேன். புரியுதா? ஆகையால நீ சென்று சாப்பிட்டு உறங்கி நான் அப்போ போயிட்டு வரேன். வாங்க போலாம். இத பாருங்கம்மா. உங்கள் இருவருக்கும் வயதாகிவிட்டது. அதனால் படித்திருக்கு எப்போதும் வேலை கிடைக்கும். ஆனால் இப்போதே காட்டுக்கு செல்ல கேட்க மாட்டியா? முடியாதுமா. கேட்க முடியாதா? ஏங்க இது யார் பெத்த புள்ளியோ? தேவனே பெத்த புள்ளியோ? அன்பான உறவே போனதே அன்பான உறவே இது ஆகாத வரவே ஏன் இந்த பிறவி அந்த இறைவனின் முடிவே அந்த இறைவனின் முடிவே அன்பான உறவே ராஜா என்றாவது ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். அது இன்றைய தினம் தெரிஞ்சது நினைச்சுக்கோ. அப்ப நாங்கள் இருவரும் உன்னை எங்க தெரியுமா பார்த்தோம்? அரவங்காற்றில் விரல் விட்டும் போது கை குழந்தையாக எங்களுக்கு நீ கிடைத்தாயப்பா. ஆகையால் நீ நான் பெற்றெடுத்த பிள்ளை கிடையாது, பெறாமல் கிடைத்த பிள்ளை. இருந்தாலும் உன்னுடைய தாயார், உன்னுடைய தந்தையார், உன்னுடைய நாடு எது என்று எங்களுக்கு தெரியாது. மகனே, நீ சென்று உன் தாய் தந்தை யார் என்று தேடி கண்டுபிடித்துக் கொள்ளப்பா. அது மட்டும் கிடையாது, நாங்கள் இருவரும் இறந்து விட்டால் எங்களுக்கு ஈமச்சடங்கு என்று ஒன்று சொன்னால் அந்த கொல்லியாகப்பட்டதை உன்னுடைய கருத்தால் தானே வைக்க வேண்டும். அம்மா, அப்படி எல்லாம் சொல்லவே கூடாதம்மா. பெற்ற தாய் தான். ஆனால் நீங்கள் வளர்த்த தாய் நிச்சயமாக வருவேன். என்றாவது ஒரு நாள் உங்களை சந்திப்பேன். தாயை